தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுரு 2:21 தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஆமென். ஒரு அரசு மிகப்பெரிய அதிகாரி வீட்டிற்கு அவரது நண்பர் வந்தார். அவர் மிக எளிய முறையில் ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு பாய், சிறிது துணி வைக்கும் பெட்டி, இப்படி அவரது எளிய வாழ்க்கை பார்த்து வியந்து போனார். நண்பர், ஏன் இவ்வாறு பெரிய எளிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அரசு அதிகாரி சொன்னது, எனக்குள்ள அந்த பாதி வருமானத்தின் அதில் ஊழியம் செய்தும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தும் வருகிறேன். எனக்கு தூங்க இடமும் சாப்பிடவும் தங்கவும் இடம் தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி. நான் இந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றார். பரிசுத்த பவுல் சொன்னது போல இவருக்கு அனுபவிக்க எல்லாம் இருந்தும் நஷ்டமும் குப்பையுமாக கருதுகிற ஒரு தேவ மனிதர் அவர். அடுத்ததாக உதாரணமாக, நோவாவின் பேலை செய்ய சம்பாதித்தவர்கள் அநேகர், ஆனால் பேலைக்குள் பிரவேசிக்க ஒருவராலும் முடியவில்லை அவர்களால். அதேபோல் யூதாசு காரியத்து செய்த தவறு என்ன என்றால், தவறான பாவ அறிக்கை செய்த இடம்தான் அவனது கடைசியில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது. அதேபோல் நாகமான ஏமாற்றி பணம் பொருட்களை பெற்றான். அதன் முடிவு குஷ்டரோகம். இயேசுவை மாதிரியாக வைப்பது உங்களுக்கு அது ஒரு கடமை. ஆனால் சிலுவை கல்லனை மாதிரியாக வைப்பது உங்களது மடமை. பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை வைத்து போனதான அந்த மாதிரியின் ஜீவியத்தையா, அல்லது போலி கிறிஸ்துவ சபை பாஸ்டர்களையா? இன்று அநேகர் கிறிஸ்தவ சபை ஊழியர்கள் ஆசீர்வாதம் தருகிறோம், பணம், பொருள், சுகம், அன்பு தருகிறோம் என்று செய்து ஜனங்களை அவர்கள் தங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள். எளிய வாழ்க்கை, தாழ்மை, அன்பு, மன்னித்தல், இது போன்ற இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமாக. ஆமென். God bless you.